ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்ல இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் மேச ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். அதாவது அடுத்த அத்தியாயம் ஆரம்பிச்சிருச்சு. இனி உங்களுடைய தலையெழுத்து மாறப்போகுது. காரணம் என்னன்னா, தமிழ் மாதத்தில் 4வது மாதமான ஆடி மாதமானது பிறந்துருச்சு. ஆடி மாதத்துடைய சிறப்புகளோ ஆடி மாதத்துடைய பலன்களோ மேச ராசிக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ மேச ராசிக்காரங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முழு பலன்களையும் அடைஞ்சிருங்க. ஃபஸ்ட்டு ஆடி மாதத்துடைய சிறப்பு குறிப்புகளை ஷேர் பண்ணுறேன். முதல்ல ஆடி மாதத்துடைய சிறப்புகளை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆடி மாதம் பிறந்ததும் தாட்சாணியம் ஆரம்பிக்கிறது. ஆடி முதல் மார்கழி வரை தாட்சாணிய காலமாகும். இந்த புண்ணிய காலகட்டங்களில் புனித நதிகளில் நீராடுவது மிகவும் விசேஷம். ஆடி மாதத்தை கணக்கிட்டு தான் பண்டிகைகள் தொடக்கம் ஏற்படுகிறது. ஆடி மாதம் முழுவதும் கிராமப்புறத்தில் காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய மாரியம்மன், ஐயனாரப்பன், மதுரை வீரன், மாடசாமி, கருப்பண்ணசாமி போன்ற கிராம தேவதைகளுக்கு பூஜைகளும் விழாக்களும் நடைபெறும். அப்புறம் ஆடி மாதத்தில் நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவிலில் 12 நாட்கள் அம்மனுடைய ஆடி தபசு திருநாள் நடைபெறும். அப்புறம் அரியும் சிவனும் ஒன்றே என்ற தத்துவத்தை உலகிற்கு உணர்த்த இந்த விழா அங்கு நடத்தப்படுது. அப்புறம் 6 மக்களுடைய ஜீவ நாடி ஆவதால் அதில் ஆடி மாதம் புதுநீர் வருவதை கொண்டாடுவது பல நூற்றாண்டுகளாக தமிழர் மரபாக ஆடியில் இருக்கு. ஆடி மாதத்தில் சிவனின் சக்தியை விட பார்வதியின் சக்தி அதிகமாக இருப்பது என்பது ஐதீகம். தமிழ் மாதங்களில் ஆடி மாதத்தில் தான் அதிகபட்ச அளவுக்கு அம்மன் கோவில்களில் திருவிழா நடக்கும். எனவே ஆடி மாதத்துக்கு அம்மன் பக்தர்களிடம் தனி மரியாதை இருக்குது. கேரளாவில் ஆடி மாதத்தை கஷ்டமான மாதமாக அம்மாநில மக்கள் கருதுகிறாங்க. ஆடி அமாவாசன்று மறைந்த முன்னோர்களுக்கு பிதிர் கடமைகளை செய்தால் ஆண்டு முழுவதும் பித்திருக்களுக்கு கடன் கொடுத்த பலன் கிடைக்கும். ஆடி பௌர்ணமி தினத்தன்று தான் ஐகிரியவர் அவதாரம் நிகழ்ந்தது. எனவே ஆடி பௌர்ணமி தினத்தன்று வைணவ தலங்களில் சிறப்பு வழிபாடு நடைபெறும். அப்புறம் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் அம்மனுக்கு பலவித காய்கறிகளால் ஆன கதம்ப சாதத்தை படைப்பது ஐதீகம். ஆடி மாதம் சுக்ல தசமியில தான் திக் தேவதை விரதம் இருக்க வேண்டும். அன்று திக் தேவதைகளை அந்தந்த திக்குக்குள்ள வணங்கி பூஜித்தான் நினைத்தது நடக்கும். அப்புறம் ஆடி மாதம் சுக்லாபட்ச ஏகாதேசி முதல் கார்த்திகை மாத சுக்லாபட்ச ஏகாதேசி வரை அந்த உபவேசம் இருப்பது குடும்பத்தில் அமைதி ஏற்படும். அப்புறம் ஆடி மாத கிராம தேவதை கோவில்கள் உட்பட திறக்காத எல்லா கோவில்களும் திறக்கப்பட்டு பூஜைகள் நடைபெறும். ஆடி செவ்வாய்க்கிழமையில கோவிலில் எலுமிச்சை விளக்கு ஏற்றினால் கூடுதல் பலன் கிடைக்கும். ஆனால் எலுமிச்சப்பழ விளக்குகளை ஒருபோது வீட்டில் ஏற்றக்கூடாது. ஆடி மாத வளர்பிறை துவாதசி நாளில் தொடங்கி கார்த்திகை மாத வளர்பிறை துவாதசி நாள் வரை பெண்கள் துளசி பூஜை செய்து வந்தால் நினைத்தது நடைபெறும். வீட்டில் சகல செல்வங்களும் குவியும். அப்புறம் கன்னியாகுமரி மாவட்டம் தேவாலயம் என்ற ஊரில் முருகன் கோவில் இருக்குது. ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை அங்குள்ள முருகனுக்கு கூடை கூடையாக மலர்களை கொட்டி மலர் அபிஷேகம் செய்வாங்க. இதை அந்த பகுதி மக்கள் ஆடியில் மலர் முழுக்கு அழகு வேல்முருகனுக்கு என்று சொல்வாங்க. அப்புறம் ஆடிப்பெருக்கு திருவிழா ஸ்ரீரங்க அம்மன் மண்டபத்தில் விமர்சனம் நடைபெறும். அப்போது பெருமாள் மண்டபத்துக்கு எழுந்தருள்வார். ஆடி மாதம் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் காமாட்சியை வழங்கினால் திருமண தடைகள் விலகி சுபம் உண்டாகும். அப்புறம் ஆடி மாதம் முழுவதும் மீனாட்சியை வழிபட்டால் குடும்பத்தில் அமைதி ஏற்படும். அப்புறம் ஆடி மாதம் முத்துமாரியம்மனை மனவுருக வழிபட்டால் திருஷ்டிகள் விலகிவிடும். ஆடி மாதம் சுக்ல துவாதசியில் மகாவிஷ்ணுவை நினைத்து விரதம் இருந்தால் செல்வம் பெருகும். ஆடி மாதம் சுக்லபட்ச ஏகாதசி தினத்தன்று அன்னதானம் செய்தால் சகல பாக்கியங்களும் கிடைக்கும். ஆடி மாதம் சுக்லபட்ச துவாதசியில் பார்வதி தேவி நினைத்து விரதம் இருந்தால் நினைத்தது நடக்கும். அப்புறம் கஜேந்திரன் என்ற யானையை முதல கவ்விய போது அந்த யானை ஆதி மூலமே என்ற கதற உடனே திருமால் சக்கரயுகத்தை ஏவி யானை காப்பாற்றினார். இதை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் ஆடி மாதம் எல்லா திருமால் தலங்களிலும் கஜேந்திர மோட்ச வைபவம் நடைபெறுகிறது. அப்புறம் ஆடி மாதம் ஏகாதசி துவாதசி நாட்களில் அரச மரத்தை சுற்றி வழிபட்டால் வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகும். அப்புறம் தஞ்சாவூரில் நிசும் சூதனி உக்ர காளியம்மன் கோவில் இருக்குது. ஆடி 18ஆம் பெருக்கு தினத்தன்று தஞ்சை மாவட்ட கிறிஸ்துவர்கள் அங்கு ரெட்டி ஆட்டுக்கறி படையிலிட்டு வழிபடுவதை வழக்கத்தில் வைத்திருக்கிறாங்க. அப்புறம் ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபட்டால் வீட்டில் செல்வம் சேரும். ஆடி மாதம் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை அம்மானை அவகானம் செய்து வீட்டுக்கு வரவழைத்து வழிபடுவது சிறப்பு தரும். ஆடி மாதம் குத்துவிளக்கை லட்சுமியாக பாவித்து அலங்கரித்து வழிபடுதல் வேண்டும்.
ஆடி மாதம் அம்மனுக்கு பால் பாயாசம் சக்கரை பொங்கல் வைத்து வணங்குதல் வேண்டும். அம்மனை வழிபாடு செய்யும்போது மறக்காமல் லலிதா சகஸ்ரநாமம் சொல்ல வேண்டும். ஆடி மாதம் வீட்டில் சிறப்பு பூஜைகள் செய்யும்போது சிறு பெண் குழந்தைகளை அம்மனாக பாவித்து உணவு கொடுத்து ரவிக்க சீப்பு குங்குமச்சிமிழ் கண்ணாடி வளையல் தாம்பலம் கொடுக்க வேண்டும். அப்புறம் ஆடி பொறுத்தன்று ஆண்டாள் பிறந்தாள் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலில் ஆடி பொறுத்தன்று ஆண்டாளர் நந்தவனுக்கு எழுந்தருள செய்வாங்க. அப்போது திருப்பாவை நாச்சியார் திருமொழி திருப்பல்லாண்டு பசுரங்கள் பாடப்படும். இதனால் ஆண்டாள் மனம் குளிர்ந்து இருப்பாங்க. அந்த சமயத்தில் ஆண்டாளை வழிபட்டால் உங்களுடைய எல்லா பிரார்த்தனைகளும் நிறைவேறும். ஆடி மாதம் அம்மனுக்கு சாற்றப்படக்கூடிய வளர்களை பெண்கள் அணிந்து கொண்டால் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் சகல நலன்களையும் நீங்காத செல்வத்தையும் பெறலாம் என்பது ஐதீகம். அப்புறம் ஆடி மாத வெள்ளிக்கிழமையில் அதிகாலையில் எழுந்து குளித்து தூய ஆடை அணிந்து சாணத்தை பிள்ளையாரால் பிடித்து செவ்வரில் செம்பருத்தி அருகு குண்டு இதெல்லாம் விநாயகரை வைத்து பூஜிக்க வேண்டும். இந்த மாதிரி ஆடி மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சிறந்த மாதமாக கருதப்படுது. இப்பேற்பட்ட ஆடி மாதத்தில் உங்களுக்கு கிரகநிலைகளால் என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன். நினைத்ததை முடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற மேசராசினியர்களுக்கு ஆடி மாதத்தில் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் கிரகநிலைகள் சாதகமாக இருக்குது. புதத்திய யோகம் குரு மங்கள யோகம் சுக்கிர மங்கள யோகம் போன்றவை அமையக்கூடிய விதத்தில் கிரகநிலைகள் இருக்குது. அதனால் பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். புதிய முயற்சிகளில் வெற்றி ஏற்படும். தொழிலில் திடீர் திருப்பங்களும் திரவிய லாபமும் உண்டாகும். இதில் மேசத்தில் குரு சஞ்சாரத்தினால என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன். நவக்கிரகங்களில் சுபக்கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசியிலே வீற்றிருக்கிறார். அவருடைய பார்வை 5, 7, 9 ஆகிய இடங்களில் பதிகிறது. பூர்வ புண்ணியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். தெய்வ பலம் உங்களை வழிநடத்தி செல்லும். எனவே கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு அனுகூலம் தரக்கூடிய தெய்வங்களை தேர்ந்தெடுத்து புகழ்பெற்ற புராதன கோவில்களுக்கு சென்று வழிபட்டு வந்தால் நல்ல காரியங்கள் இல்லத்தில் உங்களுக்கு ஆடியில் நடைபெறும். பிள்ளைகளுடைய கல்வி சம்பந்தமாகவும் கல்யாண சம்பந்தமாகவும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி கைகூடும். பூர்வீக சொத்து பாகப்பிரிவினை சுமூகமாக ஆடியில் உங்களுக்கு முடியும். அப்புறம் குருவின் பார்வை பலத்தால் சப்தமஸ்தானம் புனிதம் அடைகிறது. எனவே மங்கள ஓசை மனையில் கேட்க வழி பிறக்கும். தங்கு தடைகள் தாடாக விலகும். ஜென்மத்தில் ராகுவும் சப்தமஸ்தானத்தில் கேதுவும் இருக்கிறதுனால குரு பார்வை பதியறதுனால இதுவரை உங்களுக்கு எந்தெந்த செயல்பாடுகள் எல்லாம் சிக்கல்கள் இருந்ததோ அவை அனைத்து விலகி நன்மைகள் வழங்க போகிறது. அப்புறம் உத்தியோகம் சம்பந்தமாக புதிய முயற்சிகள் செய்தால் அது கைகூடும். 9வது இடத்த குரு பகவான் பார்ப்பதால் வெளிநாட்டில் உள்ள நிறுவனங்கள்லேருந்து அழைப்புகள் வரலாம். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் இன்ட்ரெஸ்ட் காட்டினீங்கன்னா சக்ஸஸ் ஆகும். அண்ணன் தம்பதிகளுக்குள் இருந்த அரசல் புரசல்கள் மாறும். குருவை இந்த ஆடியில் வியாழக்கிழமை தோறும் வழிபாடு செய்கிறதன் மூலிமா நற்பலன்கள் நிறைய பெற முடியும். அப்புறம் ஆடியில் சிம்ம ராசிக்கு புதன் வருவார். 3, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வரும்பொழுது நல்ல வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும். நம்பிக்குரிய விதத்தில் நண்பர்கள் நடந்து கொள்வாங்க. முக்கிய புள்ளிகள் உங்கள் முன்னேற்றத்துக்கு உதவிகரமாக இருப்பாங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் எதிர்பாராத விதத்தில் வந்து சேரும். வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும். மாற்று மருத்துவத்தால் உடல்நலம் உங்களுக்கு சீராகும். அதுக்கப்புறம் பொது வாழ்வில் இருக்கக்கூடிய உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். வியாபார தொழில் செய்பவர்களுக்கு இந்த மாதத்தின் பிற்பகுதியில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்களால் வளர்ச்சி கூடும். கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. மாணவ மாணவிகளுக்கு எதிர்பார்த்த இலக்கு அடைய முடியும். பெண்களுக்கு குடும்ப சும கூடும். ஒரு தொகை செலவழிந்த பின்னரே மற்றொரு தொகை கரங்களில் பொருளும். ஸோ பொறுமை பண விஷயத்தில் தேவை. இந்த ஆடியில் கிரகநிலைகளால் இப்படி இருக்கும். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் உங்களுக்கு சிவப்பு. அதனால் சிவப்பு நிறத்தை ஆடியில் நிறைய பயன்படுத்தினீங்கன்னா நல்லது. இதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள். இந்த பலன்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரங்க பார்த்தாங்கன்னா அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும். இதே போல் நம்ம சேனலில் நிறைய புதிய வீடியோலாம் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இதே போல் அப்டேட்டான
நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு பயனடையலாம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.